ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃபார் நம்ம வந்து என்னென்ன கிரேட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ்ல நம்ம பார்த்துருக்கோம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு நெக்ஸ்ட் வந்து நம்மளோட ஸ்டோரி எப்படி நம்ம ஸ்டார்ட் பண்ணி எண்ட் பண்ண போறோம் அப்படிங்கிறது செக்மெண்ட் பை செக்மெண்ட்டா நம்ம இப்போ பார்க்க போறோம். ஓகேவா? அது வந்து ஒரு ஷார்ட் இன்ட்ரோவா இருக்க போகுது. நம்ம என்ன பார்த்துருக்கோம், இதுக்கப்புறம் என்ன பார்க்க போறோங்கிற ஒரு டீடைல்ட் இன்ட்ரடக்ஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கலாம். ஸோ ஆல்ரெடி நமக்கு தெரியும் கிரேட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வாஸ் ரிட்டன் பை சார்ல்ஸ் டிக்கன்ஸ். ஸோ இதுல வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தது வந்துட்டு ஆத்தர் இன்ட்ரடக்ஷன். ஸோ சார்ல்ஸ் டிக்கன்ஸ் உடைய இன்ட்ரடக்ஷன் என்னங்கிறது பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம கிரேட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ், அதாவது நம்ம நாவலுடைய இன்ட்ரடக்ஷன் என்ன அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். ஒரு இதெல்லாமே ஒரு கிறிஸ்பா பார்த்திருக்கோம். நெக்ஸ்ட் வந்து கேரக்டர்ஸ். ஸோ கேரக்டர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஒவ்வொரு இதுல வந்து மெயினான கேரக்டர்ஸ் என்னெல்லாம் இருக்கோ அதோட சேர்த்து நமக்கு ஒரு சப் கேரக்டர்ஸ் ரொம்ப முக்கியமானது என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாத்தையுமே நம்ம வந்து இதுல பார்த்துட்டோம். ஓரளவு நம்ம எல்லாத்தையும் எல்லா கேரக்டர்ஸுமே நம்ம கவர் பண்ணிட்டோம். அதுல வந்து உங்களுக்கு மெயினான கேரக்டர்ஸ் என்ன அப்படிங்கிறது நம்ம ஸ்டோரி பார்க்க பார்க்க உங்களுக்கே புரிய ஆரம்பிக்கும். ஸோ அதெல்லாமே பார்த்திருக்கோம். கேரக்டர்ஸ் எல்லாமே நம்ம நார்மலா பார்த்திருக்கோம். நெக்ஸ்ட் வந்து கன்விக்ட் அப்படிங்கறத நம்ம பார்த்திருக்கோம். குற்றவாளி யாரு அப்படிங்கிறது. ஸோ இதுல வந்து நமக்கு 2 கன்விக்ட் இருக்காங்க அப்படிங்கறத நம்ம பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து இதுல நம்ம சைல்ட்ஹுட் டேஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதுல ஒரு 3 செக்மெண்டா பிரிச்சிருக்கிறோம். நம்ம கிரேட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து சைல்ட்ஹுட் டேஸ் யாரோடதுன்னா நம்ம பெப்போட வந்து சைல்ட்ஹுட் டேஸ் 3 செக்மெண்ட்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் சைல்ட்ஹுட் டேஸ், செகண்ட் சைல்ட்ஹுட் டேஸ் அண்ட் தென் தேர்ட் சைல்ட்ஹுட் டேஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம பிரிச்சிருக்கோம். ஸோ இது மூணுமே எங்க அப்படின்னா நம்ம மார்ஷஸ்ல தான் இந்த 3 சைல்ட்ஹுட் டேஸ்லயுமே நம்ம பெப் வந்து ஸ்பெண்ட் பண்ணிருப்பாங்க. பட் ஒவ்வொரு செக்மெண்ட்லயும் எப்படி இருந்தாரு, என்னென்ன சேஞ்சஸ்ல அவரோட லைஃப்ல வந்துச்சு அப்படிங்கறத இந்த 3 சைல்ட்ஹுட் டேஸ்லயுமே சொல்லக்கூடியதா இருந்துச்சு. இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா ஆஃப்டர் தேர்ட் சைல்ட்ஹுட் டேஸ் இவர் வந்து என்ன பண்ணிருப்பாருன்னா லண்டனுக்கு போயிருப்பாரு. ஸோ இந்த லண்டன் டேஸ் வந்து அங்க அவருக்கு எப்படி இருந்துச்சு, மார்ஷஸ் கம்பேர் டு மார்ஷஸ் ஹவு த லண்டன் வாஸ் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் லண்டன்ல இருந்து இவர் வந்துட்டு ஒரு சில ஜேர்னிஸ் வந்து அட்டன் பண்ணிருப்பாரு. எப்படின்னா லண்டன்ல இருந்து மார்ஷஸ்க்கு போயிட்டு வருவார். ஸோ இது வந்து டோட்டலா 7 ஜேர்னி வந்து போயிருப்பாரு. ஃபர்ஸ்ட் ஜேர்னி, செகண்ட் ஜேர்னி, அது எல்லாமே மார்ஷஸ் தான் போயிருப்பாரு. ஓகே, தேர்டு, ஃபோர்த்து அண்ட் தென் ஃபிஃப்த் ஜேர்னி, சிக்ஸ்த் ஜேர்னி, 7th ஜேர்னின்னு சொல்லி டோட்டலா 7 ஜேர்னிஸ் வந்து போயிருப்பாரு. ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்தது என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரக்டர்ஸ் பார்த்துருக்கிறோம். அண்ட் தென் நாவல் இன்ட்ரடக்ஷன் அண்ட் தென் ஆத்தர் இன்ட்ரடக்ஷன் எல்லாம் பார்த்துருக்கோம். கன்விக்ட் யாரெல்லாம்ங்கிறது பார்த்துருக்கோம். இதுக்கு அடுத்தது நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 சைல்ட்ஹுட் டேஸ் அண்ட் தென் 7 ஜேர்னிஸ் லண்டன் டேஸ் அண்ட் தென் 7 ஜேர்னிஸ் ஆஃப் மார்ஷஸ் டு மார்ஷஸ். இதெல்லாம் தான் நம்ம வந்து பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ stay tuned and let us see next chapter of our life. Sorry,